ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். உப்பை கடாயில போட்டு வறுத்து பாருங்க. அது எதுக்காக அப்படிங்கறத நான் வீடியோல சொல்லியிருக்கிறேன். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இன்னைக்கு என்னென்ன டிப்ஸ்ங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டெய்லி நம்ம வீட்டு ஒரு நேரம் சோறு பொங்குவோம். சோறு பொங்கும் போது வடிக்கிற அந்த வடிகஞ்சியை தூர ஊத்திராதாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். நம்ம டெய்லி குளிக்கும் போது சாதம் வடிச்சு அந்த தண்ணி குளிக்கிற அந்த பக்கெட் ஒரு கப்பு இல்லைன்னா அரை கப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம குளிக்கும் போது நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இந்த பக்கெட்ல நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குளிக்கும் போது நம்ம உடம்பு முகம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும். உப்பு தண்ணியில குளிக்கிறதுனால நிறைய பேருக்கு முடி நிறையவே கொட்டும். நம்ம குளிக்கிற தண்ணியில இந்த மாதிரி ஒரு கப் இல்லைன்னா அரை கப்பு நம்ம சாதம் வடிச்ச தண்ணி அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம குளிக்கும் போது முடி கொட்டவே கொட்டாது. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டெய்லி சாதம் வடிக்கிறோம், அதை வேஸ்டா நம்ம தூர ஊத்துறதுக்கு இந்த மாதிரி குளிச்சு பாருங்க. கிராமத்துல எல்லாம் இப்பவுமே பிறந்த குழந்தைங்களை தண்ணியோட இந்த வடிச்ச தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் குளிப்பாட்டுவாங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாரம் ஒரு முறை இல்லைன்னா 2 முறை மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மாவு ரொம்ப புளிச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சமா நமக்கு இருந்துச்சு அப்படின்னா மாவு ரொம்ப புளிச்சிருச்சுன்னா அந்த தூக்கி நம்ம தூர ஊத்திடுவோம். புளிச்ச மாவெல்லாம் இனிமேல் தூக்கி தூர ஊத்திராது. கிளீனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாவு நல்லா புளிச்சிருந்தனால நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும். நான் இந்த அளவுக்கு கொஞ்சமா மாவு எடுத்திருக்கிறேன். இப்போ வாஷ் பேஸ்ல தான் நம்ம கிளீன் பண்ண போறோம். அவ்வளவு அழுக்கா இருந்தாலுமே புளிச்ச மாவு வச்சு நம்ம கிளீன் பண்ணும்போது நல்லா கிளீனா பளிச்சுன்னு ஆயிரும். இப்ப இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் விட்டுட்டு ரொம்ப அழுக்கா இருந்துச்சு அப்படின்னா மாவு வரைய ஊற வச்சிரு. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்க தேய்ச்சி எடுத்துட்டீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். பாத்ரூம் டைல்ஸுக்கும் இந்த புளிச்ச மாவை ஊத்தி நம்ம கிளீன் பண்ணலாம். அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கிற அந்த சிங்கிளையும் புளிச்ச மாவை ஊத்தி நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்க அழுக்கு வலுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடும். நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இனிமே நீங்க புளிச்ச மாவெல்லாம் தூக்கி தூர ஊத்திராதங்க. இந்த மாதிரி கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு நான் கழுவிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கறது. எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் கரையா இருந்தாலுமே இந்த புளிச்ச மாவு நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம வீட்டு பைப்லயுமே ரொம்ப அழுக்கு உப்பு கரை படிஞ்சு போய் இருந்தது அப்படின்னா புளிச்ச மாவு வச்சு நம்ம கிளீன் பண்ணோம்னா நல்லா கிளீன் ஆயிரும். இப்ப நான் கிளீன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நல்லா பளிச்சுன்னு நல்லா கிளீன் ஆயிருச்சு. இனிமே புளிச்ச மாவு தூக்கி தூர போட்டுறாத கிளீனிங் டிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஷால் நம்ம வீட்டுல நிறைய வச்சிருப்போம். மடிச்சு பீரோல வச்சிருப்போம். பீரோல இருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அப்படியே மடிப்பெல்லாம் கலைஞ்சு போயிடும். அடிக்கடி நம்ம மடிச்சு வைக்கிறதே வேலையா இருக்கும். அதே மாதிரி ஷாலை எங்கேயாச்சும் மடிச்சு வச்சுட்டு அதை பிறகு நமக்கு தேடுறதும் வேலையாயிரும். யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போடக்கூடிய வளையல் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வளையல் எல்லாம் நீங்க தூக்கி தூர போட்டுறாதங்க. இந்த மாதிரி ஷால் மடிச்சு வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி மடிச்சு வச்சீங்க அப்படின்னா ஷால் மிஸ் ஆகவும் செய்யாது. அப்படியே மடிப்பும் கலையாதுங்க. நம்ம தேடி எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஷாலை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு வளையலுக்குள்ள கொடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு நம்ம பீரோல எவ்வளவு ஷால் வளையலுக்குள்ள கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஷால் கலையவே கலையாதுங்க. அப்படியே இருக்கும். நம்ம கையை வச்சு எடுத்தா மட்டும்தான் அந்த வளையலுக்குள்ள இருந்து ஷால் வெளியில வரும். நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போடக்கூடிய வளையல் இனிமேல் தூக்கி தூர போட்டுறாதாங்க. ஷால் மடிச்சு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வளையல்ல மாட்டி நம்ம ஹேங்கர்ல கூட மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னு ஷால் கலையவே கலையாது. அப்படியே வளையல்லே இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு ஷால் எல்லாம் தேடணும்னு அவசியம் இல்லை. மடிச்சு வளையல்ல கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. உங்ககிட்ட இருக்கிற ஷால் எல்லாமே இந்த மாதிரி மடிச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கல்லு உப்பு யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. பொடி உப்பு வாங்கணும் அப்படின்னா அதுல அதிகமா கெமிக்கல் சேர்த்திருப்பாங்க. இந்த கல்லு உப்பு அளவு தெரியாது அப்படிங்கறதுனால நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி கல்லு உப்பு அதை பவுடர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பிசு பிசுப்பா தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். அதனால நிறைய பேர் கல்லு உப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம பொரியல்லாம் பண்றதுக்கு பொடி உப்பு போடுறது நல்லா இருக்குங்கிறதுனால எல்லாருமே சின்ன உப்பு தான் வாங்குவாங்க. கல்லு உப்பு வாங்க மாட்டாங்க. இனிமேல் நீங்க பொடி உப்பு வாங்கண்டா. இந்த கல்லு உப்பை எப்படி நல்லா உருந்துகிட்டு நம்ம பவுடர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் அடுப்பான் பண்ணி கடாய் வச்சிருக்கிறேன். இப்போ நம்மகிட்ட இருக்க அந்த கல்லு உப்பை இந்த கடாயில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தீய சிம்ல வச்சுக்கிட்டு வறுத்து எடுக்கலாம். ரொம்ப தீய ஃபுல்லா வச்சிடாதங்க. லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். நல்லது சூடானா மட்டும் போதும் உப்பு. அந்த அளவுக்கு நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணோம் அப்படின்னா உப்புல இருந்து தண்ணி வரவே வராது. இப்ப நான் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டேன். நல்லா சூடா இருக்கணும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ண ஆறுனதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். உப்பு நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இப்ப இதை பவுடர் பண்ணி நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன்.
உப்பை வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நல்லா உருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்க வறுத்துட்டு பவுடர் பண்ணும்போது நல்லா உருந்துகிட்டு இருக்கும். நீர் கோர்த்து வரவே வராது, தண்ணியே ஆகாது. சும்மா நீங்க பவுடர் பண்றதுக்கு இந்த மாதிரி வறுத்துட்டு பவுடர் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கல்லு உப்பா சேர்க்கும் போது அளவு தெரியாது. இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு சேர்க்கும் போது உப்போட அளவு வந்து கரெக்டா தெரியும். இனிமேல் பொடி உப்பு எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதங்க. கல்லுப்பை வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பொடி உப்புல நிறைய கெமிக்கல் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம கல்லு உப்பு வாங்கி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லார் வீட்லயுமே காலையில ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம், 2 நேரம் வந்து பால் வந்து காய்ப்பாங்க. நம்ம பால் எப்பவும் காய்க்கும் போது பாலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம பால் காய்ப்போம். இப்படி பால் காய்க்கும் போது சட்டியில எல்லாம் பால் வந்து அப்படியே படிஞ்சு போய் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப வேலையா இருக்கும். பாலும் நிறைய வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். சட்டி ஃபுல்லாவே பால் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அடியில. இந்த மாதிரி சட்டியில பாலெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாலை சேர்க்காதங்க. பாலுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாலை சேர்த்து கொதிக்க வச்சோம் அப்படின்னு பால் சட்டியில பால் வந்து ஒட்டவே ஒட்டாது, அப்படி படிஞ்சு போய் இருக்காது. நமக்கு பாலும் நிறைய வேஸ்ட் ஆகாது. பாருங்க, நான் காய்ச்சிட்டு வந்துட்டேன். சட்டியில எல்லாம் கீழே வந்து பால் ஒட்டவே ஒட்டல. பாருங்க, நமக்கு பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி பாலை காய்ச்சிங்க அப்படின்னா நமக்கு அடியில எல்லாம் ஆடையா இருக்காதுங்க. கண்டிப்பா தண்ணியை சேர்த்துட்டு பாலை காய்ச்சி பாருங்க. டெய்லி நம்ம வந்து காலையிலேயும் சாயந்தரமும் காஃபி போட்டு குடிப்போம். நான் சொல்ற மாதிரி வந்து காஃபி வந்து போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்க சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ற காஃபி தூளை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாலை சேர்த்து ஆத்துனீங்க அப்படின்னா அடியில வந்து காபி தூள் வந்து தேங்கவே தேங்காதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா காபி தூளை ஃபர்ஸ்ட் வந்து சேர்த்துட்டு சீனி எல்லாம் சேர்க்கும் போது காபி தூள் வந்து அந்த கிளாஸ்ல ஒட்டிக்கிட்டு அப்படியே கட்டியா இருக்கும். இந்த மாதிரி சீனியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காபி தூள் சேர்த்து நம்ம காப்பியை ஆத்தும் தூள் வந்து ஒட்டவே ஒட்டாது, நமக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி காஃபியை ஆத்தி குடிக்கும் போது அந்த காஃபியோட டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இனிமேல் டெய்லி காஃபி குடிக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பார்த்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.